இன்றைய கந்தர் அந்தாதி 25, 26. சற்றே மாறுதலாக இன்று விளக்க உரை. முதலில் கருத்துரை, பொதுவான கருத்துரை. திருச்செங்கோட்டு கந்த கடவுளே, உன் திருப்புகழை அடியேன் கேட்ட மாத்திரத்தில் உன் கோழிக்கொடி என் ஆன்மாவை ஆண்டு கொண்டது. உன் வேற்படை பிறவிக்கு இடமான என் பேராசையை ஒழித்து விட்டது. உன் தேவியரின் திருவடியும் என் தலைமேல் வீற்றிருந்தன. இனி நான் தேடுவது என்ன உள்ளது? இனி எனக்கு எது தேவை? திருப்புகழின் பெருமையை கூறுகின்றது இந்த கந்தர் அந்தாதி. திருப்புகழ், இதை நாம் வடமொழிப்படுத்தினார் திரு, ஸ்ரீ, புகழ், கீர்த்தி, ஸ்ரீ கீர்த்தி. திருப்புகழின் பெருமையை கூறுகின்றது. உன் புகழே பாடி நான் இனி அன்புடன் ஆச்சார பூஜை செய்து என்ற திருப்புகழ் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வரலாம். உன் புகழ் பாடினால் உய்தல் எளிது என்று நமக்கு அறிவுறுத்துகின்ற இந்த கந்தர் அந்தாதி மூலம் செவிக்குன்ற வாரண நல்கிசை பூட்டவன் சிந்தை அம்பு செவிக்குன்ற வாரண மஞ்சள் என்றாண்டது நீண்ட கண்ம செவிக்குன்ற வாரண வேலாயுதம் செற்ற துற்றன கட்செவிக்குன்ற வாரண வள்ளி பொற்றான் மற்றன் தேடுவதே. பதம் பிரித்தது. செவிக்கு உன் தவாரண நல்கு இசை பூட்ட வன் சிந்தை அம்பு சே வி குன்ற வாரணம் அஞ்சல் என்று ஆண்டது நீண்ட கண்ம சே இக்குன்று அவாரண வேலாயுதம் செற்றது உற்றன கட்செவி குன்ற வாரண வள்ளி பொத்தாள் மற்று என் தேடுவது ஏ. செவிக்கு உன் தவாரண நல்கு இசை பூட்ட வன் சிந்தை அம்புசே வி குன்ற வாரணம் அஞ்சலென்று ஆண்டது நீண்ட கண்ம சே இக்குன்று அவாரண வேலாயுதம் செற்றது உற்றன கட்செவி குன்ற வாரண வள்ளி பொன்தாள் மற்று என் தேடுவது ஏ. மீண்டும் ஒரு முறை. செவிக்கு உன் தவாரண நல்கு இசை பூட்ட வன் சிந்தை அம்புசே வி குன்ற வாரணம் அஞ்சல் என்று ஆண்டது நீண்ட கண்ம சே இக்குன்று அவாரண வேலாயுதம் செற்றது உற்றன கட்செவி குன்ற வாரண வள்ளி பொன்தாள் மற்று என் தேடுவது ஏ. செவிக்கு, காதுக்கு. யாருடைய காதுக்கு? என் காதுக்கு. உன், உனது, தவா, தவிராத, ரண, உரிமையை, நல்கு, கொடுக்கும், இசை, கீர்த்தியை, புகழை, பூட்ட, அணிய அணிய, வன், வலிய, சிந்தை, என் இதயம் ஆகிய. செவிக்கு உன் தவாரண நல்கு இசை பூட்ட வன் சிந்தை. என் சிந்தை எப்படி உள்ளது என்றால் வலிய சிந்தை. செவிக்கு உன் தவாரண நல்கு இசை பூட்ட வன் சிந்தை அம்புசே வி குன்ற வாரணம் அஞ்சல் என்று ஆண்டது நீண்ட கண்ம. அம்பூசே முதல் அடியில் உள்ள அம்பு, இரண்டாவது அடியில் உள்ள சே என்ற அக்ஷரத்துடன் அம்புசே, அம்புஜம், பங்கஜம்
என்பது தாமரையை குறிக்கின்றது. என் இதயமாகிய முதல் அடியில் உள்ள சிந்தை, சிந்தை அம்புசே, என் இதயமாகிய தாமரையில் இருக்கும் நீ என் இதயத்தில் இருக்கிறாய் முருகா. அம்புசே தாமரையில் இருக்கும் வி பறவை, வி என்பது பறவை, விசாகன் என்கிறோம். விசாகன் மயில் என்னும் பட்சியை ஊர்தியாக உடையவனாதலால் அவன் விசாகன் ஆகினான். வி என்பது பறவையை குறிக்கும். இங்கு என் இதய தாமரையில் என் ஆன்மாவானது குன்ற வருந்துகையில், நான் வருத்தத்தில் உள்ள போது வாரணம் உன்னுடைய வாரண கொடியானது தோன்றி என் முன்னே அஞ்சல் அஞ்சாதே என்று ஆண்டது, ஆட்கொண்டது. நீண்ட கண்ம பெரியதான முன்வினையாகும் நான் முற்பிறவிகளில் செய்த நல்வினையால் என் இதய தாமரையில் இருக்கும் ஆன்மாவானது வருந்தும் பொழுது உன்னுடைய கோழிக்கொடி தோன்றி அஞ்சாதே என்று என்னை ஆண்டது. மூன்றாவது அடி சே இக்குன்று அவா ரண வேலாயுதம் செற்றது உற்றன. சே பிறவிக்கு வித்தாகிய இக்குன்று இந்த மலை போன்ற அவா ஆசையை ரண போர் புரியும் வேலாயுதம் உன்னுடைய வேல் படையானது செற்றது வென்று விட்டது. உற்றன என் தலைமேல் வீற்றிருந்தன. சே இக்குன்று அவா ரண வேலாயுதம் செற்றது உற்றன. பிறவிக்கு வித்தாகிய இந்த மலையளவு ஆசை கொண்ட என்னை போர் புரியும் உன்னுடைய வேல்படையானது வென்று விட்டது. என் தலைமேல் வீற்றிருந்தன. எது? கட்செவி குன்ற பாம்பு போன்ற திருச்செங்கோட்டு கந்த சுவாமியே, வாரண வள்ளி பொன்தாள். வாரணம் தெய்வ யானை, வள்ளி வள்ளியாகிய இரு தேவியர் உடைய பொன்தாள் திருவடிகள், பொன் போன்ற திருவடிகள், தாமரை திருவடிகள் மற்ற என் தேடுவதே. இனி நான் சம்பாதிக்க வேண்டியது, எனக்கு தேவையானது வேறு என்ன உள்ளது? எதுவும் இல்லை என்ற பொருள் கொண்டபடி வேலின் மகிமையையும் கூறுகின்றது இக்கந்தர் அந்தாதி. திருப்புகழின் பெருமையும் நமக்கு விளங்குகின்றது. என் காதுக்கு உன்னுடைய தவிராத உரிமையை கொடுக்கும் கீர்த்தியை அணிய வலிய இருதயமாகிய செந்தாமரையில் இருக்கும் பட்சியாகிய ஆன்மா வருந்துகையில் நின் கோழிக்கொடி எழுந்து அருளி பயப்படாதே என்று என்னை ஆண்டது, அடிமை கொண்டது. பெரிதான முன் செய் வினையால் ஆகும் ஜனனத்துக்கு வித்தாகிய இம்மலை போன்ற ஆசையை அமர்புரியும் வேலாயுதம் ஒன்றுவிட்டது. என் சென்னி மேல் வீற்றிருந்தன பாம்பு போன்ற திருச்செங்கோட்டு மலையை உடைய கந்த சுவாமியே, தெய்வ யானை வள்ளி நாயகியாருடைய பொன் தாள் உன் அடிகள். இனி நான் சம்பாதிக்க வேண்டியது வேறு என்ன இருக்கின்றன? தேவியருடைய இரு திருவடிகளும் என் தலைமேல் உள்ளது. நாகமலையில் வாழும் கந்த சுவாமியே, உன் திருப்புகழை யான் கேட்டு அறிந்த மாத்திரத்தில் நினது கோழிக்கொடி என் ஆத்துமாவை அபயம் கொடுத்து ஆண்டு கொண்டது.
உன் வேலாயுதம் பிறப்புக்கு இடமான பேராசையை ஒழித்து விட்டது. உன் தேவிமாரது திருவடியும் கிடைத்தது. இனி யான் தேட வேண்டியது என்ன இருக்கின்றது முருகா? மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்பது நமக்கு நினைவுக்கு வருகிறது. உன் திருப்புகழை கேட்கும் பாக்கியம் உன் வேல்படை எனது பேராசையை ஒழித்து விட்டது. உன் தேவியர் திருவடி என் தலைமையில் வீற்றிருந்தன. ஆதலால் எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம். ஆதலால் எனக்கு எத்தனை நீ பிறவி தந்தாலும் உன்னுடைய திருவடியும் உன்னுடைய வேல்படையும் உன்னுடைய கோழிப்படியும் என்னை ஆட்கொள்ளும் பட்சத்தில் நான் மனித பிறவி எடுப்பேன். முருகா, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. வள்ளிமலை சுவாமிகள் தனது மானத பூஜை பாராயண நூலில் பூரண அனுக்கிரகம் பெற்ற நிலைக்கு சான்றாக இப்பாடலை காட்டியுள்ளார் என்று தணிகைமணியார் குறிப்பிடுகின்றார். உன் வேல் அமரர் சிறை மீட்டது. வேலை சுவர வைத்து எழு கடலும் வற்ற வைத்து அஷ்ட குல கிரிகளும் தூளாக வைத்தது. முருகா, உன் வேல் ஆதலால் உன் வேலே எனக்கு துணையாக என்றும் அமையட்டும். நீர் ஊற்றாமலே தழைத்து மரமாய் வளர்ந்து கொழு கொம்பு தேவை இல்லாமல் வளர்வதுதான் ஆசை. ஆசை பேராசையாக வளர்கின்றது. அத்தகைய பிறவிக்கு வித்தாகிய இந்த மலை போன்ற ஆசையை பேராசையை உன்னுடைய வேல்படையானது வென்றுவிட்டது. பிறவிக்கு அரு மருந்து நின் வேலாயுதம். முருகா, நீ நல் சுருதியின் இசையோடே உன்னை புகழ்ந்து பாடுபவரின் இடர்களை களைவாய். நீ கீத சுராலயன், நீ ராக வினோதன். உன் இசையை உன் புகழை உன் துதி பாடும் திருப்புகழை பாடினால் பிறவாவரம் கிட்டும். ஒரு முறை வாரியார் சுவாமிகள் ஒரு உபன்யாசத்தில் இருக்கும்போது ஒரு அன்பர் வாரியார் சுவாமிகளிடம் கேட்கிறார், சுவாமி, நீங்க இத நான் இந்த மொழியிலே சொல்றேன். சுவாமி, நீங்க இந்த பிறவியில இவ்வளவு திருப்புகள் சொல்றீங்களே, அப்போ போன ஜென்மத்துல எல்லாம் நீங்க நிறைய திருப்புகள் பாடிண்டே இருந்திருப்பீங்களோ, அதான் உங்களுக்கு இந்த ஜென்மத்துல அப்படி கடல் மடை திறந்த வெள்ளம் போல உங்களுக்கு திருப்புகள் வருதா அப்படின்னு கேட்கும்போது தவத்திரு வாரியார் சுவாமிகள் சொன்ன பதில், போன ஜென்மத்தில் நான் திருப்புகழ் சொல்லி இருந்தேன் என்றால் எனக்கு இந்த ஜென்மம் கிடைத்திருக்காது. ஏன்னா திருப்புகழ் சொல்றவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. பிறவியை வேறற களைந்திடும் ஒரே ஔஷதம் திருப்புகழ். ஆதலால் நாமும் தினமும் ஒரு திருப்புகழாவது ஓதிவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மீண்டும் ஒரு முறை இக்கந்தர் அந்தாதி. செவிக்கு உன் தவாரண நல்கு இசை கூட்ட வன் சிந்தை அம்புசேவி குன்ற வாரணம் அஞ்சலென்று ஆண்டது. நீண்ட கண்ம சே இக்குன்று அவாரண வேலாயுதம் செற்றது. உற்றன கச்செவி குன்ற வாரண வள்ளி பொன் தாள் மற்ற என் தேடுவது. எதுவும் தேவையில்லை முருகா. நின் கோழிக்கொடியும் நின் வேட்படையும் நின் தேவியரது திருவடியும் நின் ஞான சக்தி வேலும் என்னை என்றும் காக்கும் என்று நம் நெஞ்சுக்கு நாம் தினமும் அறிவுரை கூறிக்கொண்டே இக்கந்தர் அந்தாதியையும் ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகழாவது ஓத வேண்டும் என்று உங்களுக்கு அன்பு கட்டளை விடுக்கின்றேன். முருகாசரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். உழலும் விருப்புடன் போதும் பல கலை சவலை தேடி ஒரு பயனையும் தெரியாது விழியாமுன்
உன் கமலபதம் நாடி உருகி உலக்கு அமுதூர உனது இனிய திருப்புகளை ஓத அழுதாராய். உன் இனிய திருப்புகை என்றென்றும் ஓத அழுதாராய். உலகதனில் பல பிறவி தரித்தார உலகதனில் பல பிறவி தரித்தார உலகது